என்னடா காளி, கோழி கத்திக்கிட்டே இருக்கு கூட. ஐயோ ஐயோ ஐயோ, என் சாமி என் கண்ணு முன்னால தூக்குறானே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, அம்மா அந்த கடையில தூக்க விட்டுடு. நீ வேற கடையில தூக்கிக்கோ. வேற கடையில உன்னை விட்டா வேற யாரு எனக்கு இருக்கா? ஐயோ சாமி, என்ன பொண்ணு பட்ட மரமெல்லாம் பூரிச்சு நிக்கையிலே பச்சை மரம் இங்கே பரதேசம் போவேங்குதே. உளுத்த மரம் எல்லாம் ஒசந்து நிக்கையிலே உயிரான மரம் இங்கே ஒழிஞ்சு போவேங்குதே. ஒப்பாரி வைக்காதம்மா, அண்டை வீட்டுக்கெல்லாம் கேட்க போகுது. ஆமாடா, இப்ப தோணுது. உனக்கு கயிறு போடுறதுக்கு முன்னாடி தோணி இருக்கணும். எல்லாரும் கயிறு போட்டு செத்தவனோட அம்மான்னு கேவலமா பேசுறதுக்கு தாண்டா இப்படி நீ பண்ண. ஐயோ டேய் எடுபட்ட பயலே, இப்ப கயிறு போடுற அளவுக்கு என்னடா நடந்துச்சு? அந்த நாதாரி சிரிக்கி கிட்ட பழக்க வச்சுக்க வேண்டான்னு தலையால் அடிச்சுக்கிட்டேனே, சொன்னா கேட்டியா? சிரிக்கி மாவ இன்னைக்கு என் பிள்ளைய கயிறு போடுற அளவுக்கு கொண்டு வந்து வச்சுட்டாளே. இனிமே இந்த மரம் ஆவாது. இரு வரேன். வாடா களி, அந்த மரத்தை வெட்டி சாச்சிடலாம். என்னம்மா பைத்திய பிடிச்சிச்சா உனக்கு? கஷ்டப்பட்டு வளர்த்த மரத்தை ஒரு நொடியில வெட்டி சாச்சிடலான்ற. சாமி, மரத்துக்கு சொல்ற நியாயம் மனுஷனுக்கு இல்லையா? ஒத்த பொம்பளையா உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை நான் வளர்த்துருப்பேன். இப்படி ஒரு நொடியில தூக்கு மாட்டிட்டு சாக பாத்தியே. இந்த அம்மாவை ஒரு நிமிஷம் நீ நினைச்சு பாத்தியா? அம்மா மேல சத்தியம் பண்ணி இனிமே நான் இந்த தப்பு பண்ண மாட்டேன்னு. காளியத்த மேல சத்தியம், ஓ மேல சத்தியம், விடுமா? டே காளிப்பா, போய் அந்த சேவலை புடிச்சிட்டு வாப்பா. எதுக்குமா? இருப்பா வரேன். காளியம்மா, நீதான் என் பிள்ளைக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும். இத புடிக்கண்ணு. மரம் பலி கேட்டுச்சுல, போய் அந்த சேவலை காவு கொடுத்துட்டு வா. யோசிக்காதப்பா, அம்மா சொல்றத கேளு. நீ போய் படு சாமி. கோழி அரிஞ்சு சாறு வச்சுட்டு அம்மா உன்னை எழுப்புறேன். அந்த சிரிக்கிய மறந்து தலைமொழிகிடு காளிப்பா. வேற ஒருத்தி உனக்கு வராமலையா போயிடுவா? கொக்கு கணக்கா அவ கழுத்தும் மூக்கும் என்னத்தை கண்டானோ. கயல் தும்பை பூவழகி, சந்தன நிறத்தழகி, என் அழகி, என் அரக்கி. அந்தி தென்றல் இசைப்பாட ஆசை முத்தம் அவளோடு. பட்டுப்புடவையை கண்டேனே, கண்ட கனவை கலைத்தவளை, என் காதலியே, என் கண்மணியே, என் கயல்விழியே.
நிஜமாவும் பாவி மனசு உன்னை நினைச்சே சுத்தி தெரியும் காஞ்ச சருகா மாறுறேனே தானா நானும் ஆசை துளிரே உன்னை பார்த்தா மனசு பதறும் தெரிஞ்சே என்ன உசுப்புற கிறுக்கா சிரிச்சு என்ன சாய்க்கிற தென்றலைய தென்றலே எமலைய வீசுற மின்னலே என் மின்னலே கண்டபடி ஏசுற யோ காளி, இப்போ எதுக்குல சன பிடிச்ச மாடு மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் வளர்த்துட்டு கிடக்க? ஒரு நாள் கையில் பார்க்கலனாலே தூக்கம் வராது. ஒரு வாரம் ஆயிடுச்சு. எருவட்ட பிள்ளை எங்கே சொல்லாமல் போனானே தெரியலையே. வீட்டு பக்கம் போய் பார்த்தியால? வீடு ஒரு வாரமாக பூட்டி கிடக்குது. அவள் காலேஜுக்கு வரல. யோ காளி, ஆள் வீடு அங்க திறந்துருக்கு. நீ என்ன நாங்க புலம்பிட்டு இருக்க? வேலையை பாரு போயா. கண்ணே கண்ணே வெளியே வா, என் காதல் பூவே கொஞ்சம் வெளியே வா. உன்னை காணாம குழம்பி நின்னேனடி, வார்த்தை பேச நான் துடிச்சு நின்னேனடி. மின்னும் வான்வெளியே கொஞ்சம் வா வெளியே. உன் மேலே நான் பயங்கர கோவத்தில் இருக்கேன் கயல். ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டு போகணுன்னு உனக்கு தோணவே இல்லைல்ல? ஒரு வாரம் உன்னை பார்க்காம நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? இனிமே என்னை எங்கேயும் விட்டுட்டு போகக்கூடாது, சரியா? ஏன் எதுவுமே பேச மாட்டேற கயல்? மின்னும் வான்வெளியே கொஞ்சம் வா வெளியே. காளி காளி காளிப்பா, சாப்பிட வாப்பா. கோழி குழம்பு வச்சிருக்க, ஒருவா சாப்பிட்டு படுக்கலாம்ல? அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, சும்மா தொல்லை பண்ணாது. சரி, உனக்கு வேணாட்டி எனக்கும் வேணாம். நானும் பட்னியா கிடக்குறேன். எல்லாத்தையும் எடுத்து நாய்க்கு போட்டுடுறேன். இடுப்பு வலின்னு பார்க்காம எல்லாத்தையும் நான் செஞ்சு வச்சேன் பாரு. என்ன சொல்லணும்? போமா, போய் எடுத்துமாம்மா, போமா. சாப்பிடியா? நல்ல சாப்பிடு. போதுமா? தேவையில்லாம அதையே நினைச்சுக்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்காது. சாப்பிடு. இன்னும் கொஞ்சம் போடவா?
மா என்னம்மா பனிக்காலத்தில் வெளில வந்து படுத்துக்கிட்டு உள்ளே போய் படுமா. குளிர் ஒன்றும் இல்லை, பேசாம படுறா. மா அதான் உன் மேலே சத்தியம் பண்ணிட்டேல்ல, நான் ஒன்றும் பண்ணிக்க மாட்டேம்மா, பயப்படாத, உள்ளே போம்மா. ஏ காளி, ஏ வா. என்ன கையில் இந்த நேரத்தில்? உனக்கு என்ன சனிய ஒழிஞ்சிச்சா நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க, நாளை இங்க அல்லாடிட்டு இருக்கேன். புரியாம பேசாத கையில். சாயங்காலம் உன்னை பார்த்தப்பதாண்டா எனக்கு உசுரே வந்துச்சு. ஆனா நீ எதுவுமே பேசாம போயிட்ட. நாளைக்கு என்ன ஊருக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் என்னால இங்க வரவே முடியாது. என்னடா எதுவுமே பேசாம நிக்கிற? என்னத்த பேசுறது? நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். நம்ம எங்கேயாச்சும் போயிடலாம்டா காளி, நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுடா. எங்கடா போறது? வா கையில், பக்கத்தில் காளி கோயில் இருக்கு, இப்போதைக்கு அங்கே போவோம். அதுக்கப்புறம் இங்க 4 மணிக்கு ரவியோட அப்பா மாட்டை கட்டிக்கிட்டு சந்தைக்கு போவார். அங்கே போனால் சென்னை பஸ் கிடைக்கும். சென்னைக்கு போயிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், சரியா? அண்ணா அதான் போறானே. டேய் ஓடே நில்றா, நில்றா டேய். டேய் நில்றா. அண்ணா தோப்புல போறானே. அவன செத்தடா நீ. டேய் நீங்க 2 பேரும் அங்க போய் படுங்க. மாப்ள நீ நேரா போ. நீ உனக்கு ஏன் தங்கச்சி கேக்குறடா? காளி 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 ஐயோ ஓடுகாலி நாய. மாப்ள அந்த நாயை இழுத்துன்னு போ. ஆண்டா டேய். அண்ணா அண்ணா காளி ஐயோ டேய் வாடி. டேய் விடுடா அவளை. டேய் டேய் விடுடா. திமுருனா உன் கண்ணு முன்னாடி அவனை கழுத்து அறுத்து போட. அப்படி என்கிட்ட இல்லாதது அவன்கிட்ட என்னடி பண்ண? காளி எச்சகல நாயா. காளி பையனை காணுமே. காளிப்பா, காளி எங்கடா போன? ஐயோ
காளிப்பா, காளி.